வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி நாம ரொம்ப நாளா நம்பிட்டு வர்ற சில விஷயங்களை ஒரு டெடெக்ஸ் ஸ்பீச் கேள்வி கேக்குது. ஆமா, குறிப்பா காலை உணவு ரொம்ப முக்கியம்னு சொல்றத பத்தி. அதேதான், சிந்தியா தர்லோ அப்படிங்கிறவங்க பேசினது. காலை உணவு தான் நாளின் மிக முக்கியமான உணவு. இந்த மாதிரி கருத்துக்களை அவங்க கேள்வி கேக்குறாங்க. இதுல அவங்க சொல்ற முக்கிய விஷயம் என்னன்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத விட எப்போ சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது உங்க ஆரோக்கியத்துல பெரிய பங்கு வகிக்கலாம்னு சொல்றாங்க. ஓ, அப்போ டைமிங் தான் முக்கியம்னு சொல்றாங்களா? ஆமா, இது இடைப்பட்ட உண்ணாவிரதம் அல்லது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்ற ஒரு டெக்னிக்கோட சம்பந்தப்பட்டது. ஆனா காலையில சாப்பிடாம இருக்கிறது அது பல வருஷமா சொல்றதுக்கு எதிரா இருக்குதே. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் பழசுன்னு எப்படி சொல்றாங்க? அதுக்கு அவங்க ஒரு ஒப்பீடு சொல்றாங்க பாருங்க. ஒரு 1970களில் அப்போல்லாம் அமெரிக்கால பொதுவா 3 வேளை சாப்பாடு, அவ்வளோதான். சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. ஆமா, எங்க பாட்டி காலத்துல அப்படிதான். அதேதான். ஆனா இப்ப பாருங்க, 3 வேளை சாப்பாடும் இல்லாம நாள் பூரா ஏதாவது நுறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருக்கோம். சரிதான். இப்படி தொடர்ந்து குறிப்பா சர்க்கரை அதிகமா உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது நம்ம கணையம், செரிமான மண்டலம் இதுக்கெல்லாம் ஓய்வே கொடுக்கறதில்ல. ஓவர் டைம் வேலை வாங்குற மாதிரி. அதனால சத்துக்களை கூட சரியா எடுக்க முடியாம போகுமா? ஆமா, அதையும் சொல்றாங்க. இதனாலதான் இப்போ உடல் பருமன், நீரிழிவு நோய் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு ஒரு காரணமா இருக்கலாம்னு சுட்டி காட்டுறாங்க. ஓகே, இது நீங்க சொன்ன அந்த சர்க்கரையை எரிப்பவர்கள், கொழுப்பை எரிப்பவர்கள் அப்படிங்கிற வித்தியாசத்துக்கு வருது இல்லையா? அது என்ன, கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. சர்க்கரையை எரிப்பவர்னா யாரு? அவங்க அவங்களோட எனர்ஜிக்கு முக்கியமா கார்போஹைட்ரேட்ஸை நம்பியிருக்காங்க. சரி. இதனால என்ன ஆகும்னா, அடிக்கடி பசி எடுக்கும், எனர்ஜி லெவல் ஏறி இறங்கும். சில சமயம் ரொம்ப பசியில கோவம் வரும்ல, ஹேங்க்ரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லாம இன்சுலின் அளவு அடிக்கடி அதிகமா இருக்கிறதுனால உடம்புல சேமிச்ச கொழுப்பை எரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்போ கொழுப்பை எரிப்பவர்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா? கரெக்ட். அவங்க உடம்புல சேமிச்சிருக்கிற கொழுப்பையே எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப எஃபிஷியன்ட், நிலையான ஆற்றல் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஓ, அதனால எனர்ஜி ஸ்டெடியா இருக்கும், மனசு தெளிவா இருக்கும், கொழுப்பும் சுலபமா குறையும்னு சொல்றாங்க. இந்த நிலைக்கு மாறணும்னா நாம எப்ப சாப்பிட்றோங்கிற டைமிங் ரொம்ப முக்கியம். சரி சரி. அப்போ இந்த நிலைக்கு மாறுறதுக்கு அவங்க சொல்ற அந்த டெக்னிக் தான் இடைப்பட்ட உண்ணாவிரதம், அதாவது IF. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி வேலை செய்யுது அது? IF அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம சாப்பிடுறது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் நாமளே விரும்பி சாப்பிடாம இருக்கிறது. இது ஒரு சைக்கிள் மாதிரி. பட்டினி கிடைக்கிறது இல்ல. இல்ல, அது வேற. இது வாலண்டரியா, அதாவது நாமளே முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது. அப்படி சாப்பிடாம இருக்கும்போது இன்சுலின் அளவு குறையும். ஓ, குறையுமா? ஆமா, அப்படி குறையும் போதுதான் நம்ம உடம்பு சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும், எனர்ஜிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் அதோட அடிப்படை. என்ன சாப்பிட்றோங்கிறத விட எப்ப சாப்பிட்றோம், எப்ப சாப்பிடாம இருக்கோங்கிறது தான் இங்க முக்கியம். கேக்க சிம்பிளா இருக்கு. இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்றாங்க? அவங்க சில முக்கியமான நன்மைகளை சொல்றாங்க. 1, கொழுப்பு குறையிறது, குறிப்பா வயித்து சுத்தி இருக்கிற கொழுப்பு. அப்புறம் மனத்தெளிவு நல்லா இருக்குங்கிறாங்க. இன்னொன்னு, ஆட்டோஃபேஜின்னு ஒரு ப்ராசஸ். அது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற மாதிரி. இது புற்றுநோய், அல்சைமர் மாதிரி வயசான காலத்துல வர நோய்களோட ரிஸ்க் குறைக்க உதவலான்னு சொல்றாங்க. ஓஹோ. இது இலவசம், சுலபமா மாத்திக்கலாம், ரொம்ப எளிமையானதுன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு பொதுவா 16.8 முறை பரிந்துரைக்கிறாங்க. 16.8னா 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு பாக்கி 8 மணி நேரத்துக்குள்ள நம்ம உணவை சாப்பிட்டு முடிக்கிறது. ஓகே ஓகே. ஆனா இது எல்லாருக்கும் சரிப்பட்டு வருமா? ஏதாவது எச்சரிக்கைகள் இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. கண்டிப்பா எல்லாருக்கும் இது கிடையாதுன்னு அவங்களே சொல்றாங்க. யார் யார் தவிர்க்கணும்? தாய்மார்கள். சரி. அப்புறம் இதயம், சிறுநீரகம் சம்பந்தமா நாள்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, முன்னாடி உணவு கோளாறு ஈட்டிங் டிசார்டர் இருந்தவங்க, அப்புறம் BMI ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதை ட்ரை பண்ணக்கூடாது. டாக்டர் கிட்ட கேட்காம செய்யவே கூடாது. ஆமா, இது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ அந்த 8 மணி நேரம் சாப்பிடுறோம்ல, அப்ப என்ன வேணா சாப்பிடலாமா? அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? நல்ல கேள்வி. அந்த சாப்பிடுற நேரத்துல கூட நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு, சரி, முழு உணவுகள், அதாவது காய்கறிகள், பழங்கள், குறிப்பா பெரி பழங்கள், நல்ல தரமான புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், அவகாடோ, நட்ஸ், விதைகள், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி. கொழுப்பு நல்லதுன்னு சொல்றாங்களா? ஆமா,
ஆரோக்கியமான கொழுப்பு நல்லது, அது எதிரி இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். ஓகே. இப்போ யாராவது இத முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா எப்படி ஆரம்பிக்கணும்? எடுத்த உடனே 16 மணி நேரம் கஷ்டமா இருக்குமே. ஆமா, அதனால மெதுவா ஆரம்பிக்க சொல்றாங்க. முதல்ல ஒரு 12 மணி நேரம் இல்ல 13 மணி நேரம் இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடாம இருந்து பழகிட்டு ம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை கூட்டிக்கலாம், ஒரு 16 மணி நேரம் வரைக்கும். இது உங்களுக்கு சரியா வருதான்னு பார்க்க ஒரு 30 நாளாவது முயற்சி பண்ணணும்னு. சரி. முழு பலன்கள் தெரிய ஒரு 6ல இருந்து 8 வாரம் கூட ஆகலாம்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன், ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்தா டாக்டர்கிட்ட கண்டிப்பா கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். ஆக மொத்தம் இந்த பேச்சோட சாராம்சம் என்னன்னா, நாம என்ன சாப்பிடுறோங்கிறது மாதிரி எப்போ சாப்பிடுறோங்கிறதும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கலாம். இது நம்ம பல வருஷமா நம்பின சில விஷயங்களை மறுபடியும் யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, ஐஎஃப்ங்கிறது சில எச்சரிக்கைகளோட ஒரு எளிமையான கருவியா இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. ம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது அந்த பேச்சாளரோட பார்வை, அவங்களோட அனுபவம். இதோட நோக்கம் உடம்ப சர்க்கரையை எரிக்கிற நிலையிலிருந்து கொழுப்பை எரிக்கிற நிலைக்கு மாற்றி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தான். இறுதியா நீங்க யோசிக்க ஒரு விஷயம், உடல் எடை குறையறத தாண்டி நீங்க சாப்பிடுற நேரத்தை மாத்துறது உங்களோட தினசரி எனர்ஜி லெவல், நாள் முழுக்க நீங்க எவ்ளோ கவனமா இருக்கீங்க, இதுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம். AI மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.